திருவண்ணாமலையில் 4 ஏடிஎம் மையங்களில் நடைபெற்ற கொள்ளை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 பேர் மார்ச் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். பல மாநில காவல்துறைகளுக்கும் போக்கு காட்டிய கொள்ளையர்கள் தமிழக காவல்துறையிடம் சிக்கியது எப்படி பார்க்கலாம். திருவண்ணாமலையில் கடந்த 12ஆம் தேதி ஒரே இரவில் 4 ஏடிஎம் மையங்கள் உடைக்கப்பட்டு 72,79,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான முறையில் 4 ஏடிஎம் மையங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தமிழக காவல்துறையினருக்கு பெரும் சவாலாக அமைந்தது. கொள்ளையர்கள் ஏடிஎம்மின் கதவை உடைக்கவும் ஏடிஎம்மை உடைக்கவும் கேஸ் வெல்டிங்கை பயன்படுத்தியிருந்தனர். இதையடுத்து வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 9 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். ஏற்கனவே வட மாநிலங்களில் நடைபெற்ற கொள்ளை போலவே இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதிலிருந்து அதே வடமாநில கும்பல் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்த காவல்துறையினர் கர்நாடகா, குஜராத், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தனிப்படைகளை அனுப்பி வைத்தனர். அந்த ஏடிஎம் மையங்களில் பதிவான சிசிடிவி காட்சிகளும் மும்பையிலிருந்து கோரி பெறப்பட்டன. காவல்துறை விசாரணையில் கிடைத்த தகவல்கள் கொள்ளையர்கள் அனைவரும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை உறுதி செய்யும் வகையில் இருந்தன. ஏடிஎம் மையங்களில் கொள்ளையடிக்கப்பட்ட நேரத்தில் இருந்த செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் அவை அனைத்தும் ஹரியானா மாநிலத்திற்கு சென்றதை உறுதி செய்து அங்கு விரைந்தனர். அங்கு ஹரியானா மாநில காவல்துறையினரின் உதவியுடன் 10 பேரை சுற்றி வளைத்து பிடித்த தமிழக காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை நடத்தி ஆரிஃப், ஆசாத் ஆகியோரை கைது செய்தனர். இதில் ஆரிஃப் என்பவர் கொள்ளை கும்பலின் தலைவனாக செயல்பட்டதாக தெரிகிறது. கைது செய்யப்பட்ட இருவரும் விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டு பின்னர் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு காவல்துறை வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டனர். திருவண்ணாமலை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதியின் உத்தரவின்படி 15 நாள் நீதிமன்ற காவலில் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ள காவல்துறையினர் மற்ற குற்றவாளிகளையும் கைது செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.